தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 33 அதிகாரம் முதல் வசனம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்தார். யாக்கோபு ஏசா வருகிறான் என்பது கண்ணேறிட்டு பார்க்கிறான். சூரியன் உதயமாகிறது. அந்த சூரியன் உதிக்க உதிக்க வெளிச்சம் வர வர ஏசா வர்றது நல்லா தெரியுதுங்க. சும்மா வரல, 400 பேரோடு ஆரவாரத்தோடு வருகிறான். அவரோட ஒட்டகங்கள், கழுதைகள், குதிரைகள் என்று பலத்த சத்தத்தோடு வருகிறது. அப்புறம் ஈட்டி பட்டயம் மின்னுகிறது. இப்படி ஈட்டி பட்டயம் மிருகங்கள் குதிரைகள் என்று புழுதி பறக்க ஏசா 400 பேர் வருவது பார்த்தா எப்படி இருக்குங்க யாக்கோபுக்கு. புதிதாய் ஆண்டவரை முகமுமாய் சந்தித்தவனுக்கு இந்த காட்சி மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக கூட வந்திருக்கலாங்க. நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்களில் இப்படி நடக்கிறது. தூதனை சந்தித்தவன், தேவனை முகமுகமாய் கண்டவன், 32ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதத்தின் உச்சியில இருந்தவர், இப்போது 33ஆம் அதிகாரத்துல பள்ளத்தாக்கு வந்துட்டார். நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே எல்லாம் ஒன்று போல இருக்காதுங்க. எப்பவுமே ஆசீர்வாதத்தை உச்சியிலே இருக்க முடியாது. அநேக சந்தர்ப்பங்களில் ஆழமான பள்ளத்தாக்கு வர வேண்டியது இருக்கும். தேவன் அப்படித்தான் நமது வாழ்க்கையை அமைக்கிறார். இப்படி வந்தது உண்மைதான். ஆனால் என்ன நடந்ததுன்னு தான் நம்ம பார்க்கணுங்க. யாக்கோபு வாழ்க்கை குறித்து அப்பொழுது எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்ம என்ன நினைக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட உடனே, ஜெபித்த உடனே, ஆண்டவரை விசுவாசித்து சார்ந்து கொண்ட உடனே இனி பிரச்சனையே இருக்காது நமக்கு என்றெல்லாம் நினைக்கிறோம். அப்படித்தான் அநேகர் வந்து கிறிஸ்துவத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு தெளிவாக நம்ம போதிக்கணுங்க. நீங்கள் இதை கேட்குறவங்க கூட தெளிவாக இருக்கு. நான் இவ்வளோ ஆவிக்குரியவனாக இருக்கிறேன், இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஏன் பிரச்சனை கேட்கலாம். கவனிக்கு, பிரச்சனை வராமல் இருக்காது. உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு ஆண்டவர் சொல்லலைங்க. உலகத்திலே உத்தரவு உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்களும் அதை ஜெயிப்பீர்கள். இப்போ பிரச்சனை வராம இருக்காதுங்க, வரும். அதை ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக வழக்காடுவார், நமக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். உங்களுக்கு விரோதமாக ஏசா போன்ற மனிதர்கள் வரலாம், ஆகிலும் அவர்களை ஜெயிக்கக்கூடிய கிருபை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுத்து நடத்துவார். கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.